உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. பராபவ வருடம் ஆனி மாதம் 25ஆம் நாள். தசமி திதி, அஸ்வினி நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நலம், ரிஷபம் ஏமாற்றம், மிதுனம் பாராட்டு, கடகம் நன்மை, சிம்மம் வாழ்வு, கன்னி ஓய்வு, துலாம் யோகம், விருச்சிகம் முயற்சி, தனுசு வெற்றி, மகரம் ஆக்கம், கும்பம் அசதி, மீனம் உதவி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டு பூஜை அறை எப்படி இருக்க வேண்டும். இது நிறைய பேர் என்னட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க, கடிதம் எழுதி அனுப்பியிருக்கீங்க, ஃபோனில் கேட்குறீங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய செய்தி இது. நான் எங்கேயாவது வீடுகளுக்கு பூஜைகளுக்கு போனாலும் கொல்லுவினம், ஐயா எங்களோட சாமி அறையை வந்து பாருங்கோ, எல்லாம் சரியாக இருக்கா, சாமி படம் நாங்கள் சரியாக வச்சுருக்கோமா, என்ன படம் முதல் வைக்கணும், என்னது அடுத்தது, என்ன அடுத்ததுன்ற ஓர்டரில் வச்சுருக்கோமா, உயரம் சரியாக இருக்கா என்றெல்லாம் கேட்பினேன். வீட்டு சாமி அறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு நான் பேச போகிறேன். முதல்ல சாமி அறை சுத்தமான ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்றது சொல்கிறது. ஒன்று சுத்தமான ஒரு இடத்துல, சில பேருக்கு சாமி ரூம் என்று தனியாக ஒரு ரூமை கட்ட முடியாத சூழ்நிலை இருந்தால் உங்களுடைய வீட்டில் எந்த இடம் சுத்தமாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் சாமி அறையை வைக்கலாம். இல்லாட்டி சாமிக்கு என்று சுத்தமாக ஒரு அறையை ஒதுக்கலாம். ஒரு ரூமை சாமி ரூமுன்னு ஒதுக்கி அதுக்குள்ளே சாமி படங்கள் எல்லாம் வைக்கலாம். அல்லது சுத்தமான ஒரு இடத்துல ஹோலிலேயே ஒரு இடத்தை ஒதுக்கி அதில் சாமி படத்தை வைக்கலாம். சுத்தமான ஒரு இடமாக, அசுத்தம் இல்லாத இடமாக சாமி ரூம் இருக்க வேண்டும். ரெண்டாவது முக்கிய விஷயம் என்னென்னா, சாமி ரூமை வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி சாமான்களை அடுக்கி வைக்கக்கூடாது. நான் நிறைய வீடுகளை போய் பார்த்துருக்கிறேன். சாமி ரூம்ன்ட்டு பெருசாக ஒரு ரூமை வச்சிருப்பினோம். அதுக்குள்ளே தான் நாங்கள் வீட்டுக்கு உபயோகப்படுத்தாத அத்துணை பொருட்களையும் அந்த சாமி ரூமுக்குள்ளே தான் வச்சிருப்பினோம். அது ஸ்டோர் ரூம், அது ஒடுக்கமாக இருக்கிறதுனால சாமி ரூம். அதுக்குள்ளே கொண்டே தேவையில்லாத பொருள்கள், எக்ஸசைஸ் பண்ணுற மிஷின் ஒன்று உடைஞ்சு போயிருக்கும், அதை கொண்டே சாமி ரூமில் வச்சிருப்பினோம். டிவி ஒன்று பழுதாக போயிருக்கும், அதை கொண்டே சாமி ரூமில் வச்சிருக்கணும். ஒரு உடைஞ்சு போன வாஷிங் மிஷின் சாமி ரூமுக்குள்ளே இருக்கும். பழைய துணிமணிகள் சாமி ரூமுக்குள்ளே இருக்கும். அழுக்காக துவைக்க வேண்டிய துணிமணிகள் ஒரு கூடையை வச்சு அதுக்குள்ளே அந்த உடுப்பெல்லாம் போட்டு அதை கொண்டே சாமி ரூமில் வச்சு, இது மாதிரி தேவையில்லாத சாமி ரூமுக்கு உபயோகப்படாத எந்த பொருளும் சாமி ரூமுக்குள்ளே வைக்கக்கூடாது.
அது பழைய பொருள் வைக்கக்கூடிய இடமல்ல. சாமி ரூமை நான் பெருசாக கட்டுங்கன்னு சொல்கிறதில்ல. ஒரு சின்ன ரூமாக கட்டி சாமி படம் வைக்கிறது, நீங்கள் குடும்பத்தோடு போய் கும்பிட்றதுக்கு உண்டான இடத்துல அளவில் சாமி ரூம். சில பேர் சொல்கிறது சாமி ரூம் தான் பெரிய ரூமாக கட்டணும். அப்படி அவசியம் இல்லை. மற்ற படுக்கை அறையை பெருசாக கட்டுங்க. சாமி ரூம் சின்னதாக இருந்தாலும் வேறு பொருட்கள் அதுக்குள்ளே விபூதி வைக்கலாம், சந்தனம் வைக்கலாம், குங்குமம் வைக்கலாம், ஊதுபத்தி வைக்கலாம், சாம்பிராணி வைக்கலாம், தேங்காய் வைக்கலாம், தேங்காய் வைக்கிற கத்தி வைக்கலாம், ஒரு பைப்பில் தண்ணீர் வச்சுக்கொள்ளலாம், பைப் கொண்டு பூட்டலாம், அதெல்லாம் சரி. ஆனால் தேவையற்ற பொருட்கள் சாமி ரூமில் வைக்கக்கூடாது. எப்பவுமே நின்று கொண்டு பூஜை செய்கிறத விட உட்கார்ந்து கொண்டு பூஜை செய்கிற மாதிரி சாமி ரூமை செட் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி கஷ்டம் என்றால் நின்று கொண்டு பூஜை செய்யலாம். உங்களுடைய மார்பு எப்பவும் தொப்புளுக்கு கீழே, அதாவது நீங்கள் நின்று கொண்டு பூஜை செய்வதாக இருந்தால் நீங்கள் எழும்பி நின்றால் உங்களோட தொப்புளுக்கு கீழே சாமி படங்கள் வரக்கூடாது. தொப்புளுக்கு மேலே மார்புக்கு நேராக, உங்களுடைய மார்புக்கு நேராக சாமி படங்கள் இருக்கும். நீங்கள் எழும்பி நின்றீங்கன்னா மார்புக்கு நேராக இருக்கும். இல்லை கீழே வச்சிங்களா இருந்தால் நீங்கள் சாமி ரூமுக்கு போய் கீழே உட்கார்ந்துடணும். சப்பனம் கட்டி ஆசனம் போட்டு சாமி ரூமை பூஜை செய்யுங்கள். தலைக்கு மேலே சாமி படங்களை வைக்கிறதும் அவ்வளவு சரியில்லை. தொப்புளுக்கு கீழே வைக்கிறதும் சரியில்லை. ஒன்று உட்கார்ந்து பூஜை செய்கிறதா இருந்தால் கீழே வையுங்கோ, இல்லைன்னா மார்புக்கு மேலே முகத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளுங்கோ. அதே நேரத்தில் தூபம் காட்டுறது, தீபம் காட்டுறது, கற்பூரம் காட்டுறது, இந்த 3 உபச்சாரங்களும் தெய்வத்துக்கு செய்ய வேண்டும். வசதி உள்ளவர்கள் சில பேர் நிறைய படத்தை வச்சிருப்பினோம். ஒரு மணி இருக்கான்னு கேட்டால் ஒரு மணி இருக்காது. மணி கொண்டு வீட்டில் வாங்கி வையுங்கோ. சாமி படம் வீட்டில் இருக்குதோ இல்லையோ மணி சத்தம் ஒவ்வொரு நாளும் வீட்டில் கேட்கணும். மணி சத்தம் கேட்குற இடத்துல தீய சக்திகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், செய்வினை, சூனியம், கண்ணூறு, கந்திருஷ்டி, நாதிட்டி எதுவும் அண்டாது. அதனால் நல்ல சத்தமாக மணி அடித்து பூஜை செய்யுங்க. வீடு பூரா மணிச்சத்தம் கேட்குற மாதிரி பூஜை. அக்கம் பக்கத்தில் என்ன நினைப்பாங்கன்னு கேட்காதீங்க. நீங்கள் ஸ்பீக்கரில் பெருசாக பாட்டு போடுவீங்க, அப்போ யோசிக்க மாட்டீங்க. மணி அடிக்க மாட்டேங்க, மணி அடித்து பூஜை செய்யுங்கள். மணி அடிக்கிற சத்தம் வீடு பூரா கேட்கணும். அந்த மாதிரி மணி. தூபம் காட்டுவது வீட்டுக்கு சிறப்பு, தீபம் காட்டுவது ஆலயத்திற்கு சிறப்பு என்று ஒரு பொதுவான விதி இருக்குது. வீட்டில் எப்பவும் சாம்பிராணி காட்டுறது ரொம்ப விசேஷம். அதனால் வெள்ளி செவ்வாய் தினங்களில் நல்ல தூபம் போட்டு சாம்பிராணியை வீடு ஃபுல்லாக காட்டுங்கோ. சாமி ரூம் வீடு பூரா வெள்ளி செவ்வாய் காட்ட முடியாதா? வெள்ளிக்கிழமையாவது காட்டுங்கோ. விரதம் பிரதோஷத்தண்டைக்கு சிவனுக்கு காட்டுங்கோ. விரத தினங்களில் காட்டுங்கோ. நீங்கள் எந்த தெய்வத்தை, பிள்ளையார் தான் எனக்கு விருப்பம் ஐயா, சதுர்த்தி அன்றைக்கு சாம்பிராணி போடுங்கோ. எனக்கு முருகன் தான் பிடிக்கும், சஷ்டி திதி இல்லை கார்த்திகை நட்சத்திரம் எனக்கு பெருமாள் பிடிக்கும், ஏகாதசி அன்றைக்கு சாம்பிராணி போடுங்க. இந்த மாதிரி சாம்பிராணி காட்டுறது. ஒரு ஒற்றை தீபம் வைத்து அதுக்கு எண்ணெய் விட்டு திரி விட்டு சின்ன தீபங்கள் அழகாக இருக்கும், அதை தெய்வத்திற்கு காட்டுங்கள். கற்பூர நீராஞ்சனம் செய்யுங்கள். 3 தூபம், தீபம், கற்பூரம் 3ஐயும் சாமிக்கு காட்டுறது ரொம்ப விசேஷம். இது இல்லைண்டா தீபம் இல்லாட்டியும் பரவாயில்ல, தூபமும் கற்பூரமுமாவது காட்டுங்கள். கற்பூரம் இல்லாட்டியும் பரவாயில்ல, தூபம் காட்டுவது வீட்டுக்கு ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தினசரி மலர்கள் சாத்த பழகி கொள்ளுங்கள். சாமி படம் வச்சா சாமிக்கு பூ வைக்க வேணும். இன்றைக்கு வைக்கிற பூ நாளைக்கு இருக்கக்கூடாது. அந்த பூ எடுத்துட்டு புது பூவை வைக்கணும். ஒவ்வொரு நாளும் தெய்வத்தினுடைய பாதத்தில் அல்லது தெய்வத்தினுடைய சிரசில் ஃப்ரேம் போட்டு மாற்றினீங்களா, ஃப்ரேமுக்கு மேலே வைக்கலாம். தெய்வத்தினுடைய பாதத்தில் தினசரி மலர் சாத்துவதை பழகி கொள்ளுங்கள். கொஞ்சம் பூ மரத்தை வளர்த்து சாத்த பாருங்க. விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கோயிலில் சில பேர் கோயிலுக்கு போனாலே விழுந்து கும்பிட மாட்டான். உடுப்பெல்லாம் வெள்ளை ஷர்ட்டு ஊற்றி ஆயிரமெண்டு விழுந்து கும்பிட்றதில்லை. அப்படி சும்மா தொட்டு கும்பிட்டு வாடாது. ஆலயத்துக்கு போனால் கண்டிப்பாக ஆண்கள் தண்டாங்க நமஸ்காரம், ஒரு தண்டத்தை தடியை போட்டால் எப்படி கீழே விழும், அதே மாதிரி தண்டாங்க நமஸ்காரம் செய்யணும். அஷ்டாங்க நமஸ்காரம்னு பேர், 8 அங்கங்கள். பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம். அதே மாதிரி வீட்டிலையும் சாஷ்டாங்கமாக ஆண்கள் விழுந்து கும்பிட்டு பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்யுங்க. 3 முறை பிரதட்சணம் நல்ல வடிவாக சாமியை கும்பிட்டு தூபம் காட்டி தீபம் காட்டி எல்லாம் வேலையை முடிச்சுட்டு கடைசியிலேயே கையில் கொஞ்சம் பூவும் தண்ணியும் எடுத்துக்கொண்டு வலது கைப்பக்கம் வலது புறமாக கிளாக் வைஸாக 3 தடவை சுற்றுங்கோ. சுற்றுறத பிரதட்சண நமஸ்காரம்.
கோயிலண்டா கோயிலை சுற்றி வருவியல். இப்போ வீட்டில் சாமி படத்தை சுற்றி வரையலாது. அதனால் நீங்களே நின்ற இடத்துல இருந்து 3 முறை வளமாக சுற்றி பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் செய்யுங்கள். தெரிந்த மந்திரங்களை ஜபம் செய்யுங்கள். பிள்ளையாட்ட காயத்ரி மந்திரம் தெரியும் ஐயா. தத்கணேஷாய வித்மகே வக்கடுதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதய. இல்லை பிள்ளையாட்ட ஒற்றை வரி மந்திரம் தெரியும் ஐயா. ஓம் கம் கணபதையே நமஹா. அம்பாளுக்கு ஓம் சக்தி மகாசக்தி பராசக்தி. முருகனுக்கு ஓம் சரவண பவாய நமஹா. பெருமாளுக்கு ஓம் நமோ நாராயணாய நமஹா. இந்த மாதிரி தெரிந்த மந்திரங்களை வீட்டில் சாமி ரூமில் செய்யுங்க. கடதாசி பூ, பிளாஸ்டிக் மாலை இதுகளெல்லாம் சாமிக்கு போடக்கூடாது. அதே மாதிரி சாமி ரூமில் பிளாஸ்டிக் மாவில கட்டுறது மிகப்பெரிய தோஷம். பிளாஸ்டிக்கில் வர மாவிலேயே கட்டாதீங்க. சாமிக்கு லைட் அலங்காரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் லைட்டுகளை ஏகப்பட்ட லைட்டுகளை சாமியை சுற்றி போட்டிருக்கணும். அது தேவையில்லை. லைட் அலங்காரம் கூடாது. அதே மாதிரி கடதாசி மாலைகள், பிளாஸ்டிக் மாலைகள் சாமிக்கு போகாதீங்க. ஒற்றை பூ சாத்தினாலும் அது நல்லா இருக்குது. சாமி படத்துக்கு கிழமையில் ஒரு நாளைக்காவது பொட்டு மாற்றி வரணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பழைய பொட்டு அழிச்சிட்டு புதுசாக பொட்டு வையுங்க. இல்லை வியாழக்கிழமைகளில் பழைய பொட்டுகளை எல்லாம் அழிச்சிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் பொட்டு வையுங்க. சுக்கிரவாரம் ஒவ்வொரு கிழமையிலையும் பொட்டு மாற்ற வேண்டும், பொட்டு வைக்க வேண்டும். வலது கை மோதிர விரலால் தெய்வ படங்களுக்கு சந்தனத்தில் பொட்டு வச்சு குங்குமத்தில் பொட்டு வச்சு வழிபாடு செய்யுங்க. ஒரே நேரம் தினசரி பூஜை செய்வது நல்லது. விடிய 6 மணிக்கு, 7 மணிக்கு, 8 மணிக்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்து அந்த நேரத்தில் பூஜை செய்யுங்கள். அதே நேரத்தில் வெறும் பூமியில் உட்கார்ந்து கும்பிடக்கூடாது. ஒரு பாயை விரித்து உட்கார்ந்து கும்பிடுங்க. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.